Hi everyone, welcome to UPC Tamil Herald. So myself Sashtikumar. So நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ரிலேஷனோட சிலபஸ் பார்த்தோம். அண்ட் தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது சோஷியல் ஜஸ்டிஸ். ஸோ சொசைட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ சொசைட்டி முடிச்சாச்சு. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஜென்ரலாக அந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மொதல் விஷயம் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வல்னரபிள் செக்ஷனை யாருங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ வல்னரபிள் செக்ஷனில் இருக்கிற அவங்களுக்கு கொடுக்குற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எப்படி எப்படிலாம் போய் சேருது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் என்னென்னலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு இருக்கிற கான்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் என்னென்னலாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் வெல்ஃபேருக்கு என்ன பண்ணுறாங்க, ஜெண்டர் டெக்னாலஜி கேப், அதே மாதிரி இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டமில் விமனோட ரோல் என்ன, சைல்டு வெல்ஃபேர் பற்றி தெரிஞ்சுக்கணும், எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேர், அதே மாதிரி ஓபிசி வெல்ஃபேர், கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறதுலேருந்து மைனாரிட்டிஸ் வெல்ஃபேர் அண்ட் ஓல்டு ஏஜ் வெல்ஃபேர், இது எல்லாமே இது ரிலேட்டடாக இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இப்போ எஸ்சி/எஸ்டி வெல்ஃபேர்னால் இவங்களுக்கு இருக்கிற ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ். இந்த ஏரியாவில் கொடுக்குற சர்வீஸ் என்னென்னலாம் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவோட எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷன்லாம் இருக்குல்ல, இதில் கவர்மெண்ட்டு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க, இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் இன் எஜுகேஷன் என்னென்ன, இதில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் நீடடு, அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் தி கமிட்டி, என்னென்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, இது வந்து கமிட்டி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத மல்டி டைமென்ஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்கே நான் எஜுகேஷன் கொடுத்துருக்கேன், பட் ஆஸ் வெல் அஸ் ஹெல்த்துமே நம்ம தெரிஞ்சுக்கணும், ஹியூமன் ரிசோர்ஸும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட்னா என்ன, அதுக்கு இருக்க இண்டிகேட்டர் என்ன, ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹெல்த்துக்கான ஸ்ட்ரக்சர் என்னென்ன இருக்குது, அண்ட் தென் நித்தி ஆயோக் கொடுக்குற ரிப்போர்ட்டு, அண்ட் தென் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்னா என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் என்ன, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் எக்கனாமிக்ஸில். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்ன, அதுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, இந்தியாவில் எதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இல்லை எதெல்லாம் போயிட்டுருக்கு கோல்ஸாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், இதில் இருக்கிற இஷ்யூஸ். அப்போ பாவர்ட்டி டேட்டா இந்தியாவில் என்னென்ன, அதில் இருக்கிற கான்ட்ரவர்சி என்ன, எஸ்டிமேட் பண்ணுறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பாவர்ட்டி அப்படிங்கிறப்போ ரூரலில் எப்படி இருக்கும், அர்பனில் எப்படி இருக்கும், ஃபெமினைசேஷன் ஆஃப் பாவர்ட்டி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாவர்ட்டியோட காசஸ், அதே மாதிரி பாவர்ட்டி அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அதே மாதிரி பாவர்ட்டி அண்டு சோஷியல் கான்ஃப்ளிக்ட் பற்றி சேர்த்து படிக்கணும். பாவர்ட்டி அண்டு ஹங்கர், ஸோ பசிக்கும் வறுமைக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி எல்பிஜி கொண்டு வந்தாங்கல்ல, லிபரலைசேஷன், ப்ரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், அதோட இம்பாக்ட் வந்ததுனால பாவர்ட்டி எப்படி மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். பாவர்ட்டியை நம்ம காலி பண்ணுறதுக்காக என்னென்ன மெஷர்ஸ் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த எடுத்துகிட்டு வந்த மெஷரில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஃபுட் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் அண்ட் இஷ்யூஸ் என்னென்னலாம் இருக்குது, பிடிஎஸில் என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி ஹங்கர் அண்டு ஹெல்த், ஸோ இதுவும் பார்க்கணும். அதே மாதிரி ஹங்கரால் நடக்கிற இம்பேக்ட் என்னென்ன. அப்போது ஒரு நாட்டு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் க்ரோ ஆகணும்னா அது பாவர்ட்டி இல்லாமல் உங்களுக்கு நடக்கணும். அப்போது பாவர்ட்டி இருந்ததுன்னா அந்த நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுங்கிறது எப்படி இருக்கும், கொஞ்சம் மோசமாக இருக்கும்ல. ஸோ நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிறப்போ இப்போ கலெக்டிவாக தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெவலப்மெண்ட் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஷெடியூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸை பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 5th ஷெடியூல்டு ஏரியானா என்ன, 6th ஷெடியூல்டு ஏரியானா என்ன, அட்டானமஸ் கவுன்சில்னால் என்ன, அதோட கம்போசிஷன் எப்படி இருக்கும், ஸோ இந்த கவுன்சிலோட ரோல் என்ன, அவங்களோட ஃபங்க்ஷன் என்ன, ஸோ கவர்னரோட ரோல் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரைபல் ஏரியாஸ், ட்ரைபலோட சப் பிளான் என்ன, ஸோ ஸ்டார்ட் அப் பிளான் என்ன, ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இவங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸில் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம், இதில் நிறைய ஸ்கீம் இருக்குங்க. ஸோ பிஎம் கௌஷல் விகாஸ் யோஜனா, தீன் தயாள் அந்தோதயா யோஜனா, ஸ்கில் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ் இருக்குது, நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் இருக்குது. ஸோ இதுவுமே நம்ம என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அடுத்து வல்னரபிள் செக்டர் அப்படின்னு போகிறப்போ ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்டும் நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும். இப்போ சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்படின்னா அட்டல் பென்ஷன் யோஜனா, பென்ஷன் கொடுக்குறது, பிஎம் ஜீவன் ஜோதி பீம யோஜனா, அதே மாதிரி பிஎம் சுரக்ஷ பீம யோஜனா, ஸ்கீம்ஸ் ஃபுல்லாகவே வருங்க. மைனாரிட்டிஸ் அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த ஸ்கீம் நை மன்சில், நைரோஜினி, உஸ்டாட், இந்த மாதிரி நீங்கள் பிரித்து ஸ்கீம்ஸை கொண்டு வந்து உள்ள ஆட் பண்ணுங்கள். விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னா பேட்டி பச்சோ பேட்டி பதோ, சுகன்யா சம்ரிதி. எஜுகேஷன் அப்படின்னு போனால் மிட் டே மீல், ஸ்வயம், கியான். அதே மாதிரி ஹெல்த்னு பார்க்குறப்போ நேஷனல் ஹெல்த் மிஷன், ஆயுஷ், ஜன் ஔஷதி ஸ்கீம், இதெல்லாம் வரும். ரூரல் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அப்படின்னு போகிறப்போ சன்ஷத் ஆதர்ஷ் கிராம் யோஜனா, தீன் தயாள் உபாத்யாயா கிராம் ஜோதி யோஜனா, ஸ்வச் பாரத் அபியான், பிஎம் ஆவாஸ் யோஜனா வந்து கிராமின்லேயும் இருக்கும், அர்பன்லேயும் இருக்கும், அம்ருத் ஸ்கீம், இதெல்லாம் வரும். அதே மாதிரி எஸ்சி/எஸ்டி அப்படின்னு பார்க்குறப்போ ஆக்சசிபிள் இந்தியா கேம்பெயின், பன்பந்து கல்யாண் யோஜனா. அதே மாதிரி அதர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஜீவன் பிரமான், டிஜிலாக்கர், இன்ஸ்பயர், அதே மாதிரி டிஜிட்டல் இந்தியா, கங்க கிராம் யோஜனா, கேலோ இந்தியா, சாகர், அதே மாதிரி பாரத் நெட் ப்ராஜெக்ட், அதே மாதிரி நமாமி கங்கா ப்ராஜெக்ட், இதுவும் வரும்.
ஸோ இது கூட இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு இன்க்ளூசிவ் க்ரோத்துமே உங்களுக்கு என்ன ஆகும், கவர் ஆகும். ஸோ இன்க்ளூசிவ் க்ரோத்னா என்ன, அதோட க்ரைட்டீரியா என்ன, கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க, ஸோ ஹவுசிங், ட்ரிங்கிங், சானிடேஷன், இது மூணுமே ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க மெயின்ஸுக்கு. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணணும், தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஸோ எஸ்டினா என்ன, ஆர்டினா என்ன, ஸோ அதே மாதிரி ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கும் பாவர்ட்டி எலிவேஷனுக்கு இருக்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்கணும். அதேமாதிரி இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமோட ரிவ்யூ என்ன, டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா என்ன, அதே மாதிரி பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் இன்க்ளூசிவ் க்ரோத்துக்கு எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணணும், இன்க்ளூசிவ் க்ரோத் ஆஸ்பெக்டில் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆஸ்பெக்டில் நம்ம ஒர்க் பண்ணோம்னா நமக்கு இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற டாபிக் என்ன ஆகும், கவர் ஆகும். அப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம கலெக்டிவாக என்ன கேட்குறாங்க, ஸ்கீம்ஸ் விஷயங்கள் என்ன ஆகும் இங்கே நமக்கு வரும். ஸோ இப்போ திருப்பி சொல்லணும்னா வல்னரபிள் செக்ஷன் அவங்களுக்கான ஸ்கீம்ஸு, அதே மாதிரி ஹெல்த், எஜுகேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு, பாவர்ட்டி ஹங்கருக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ ஷெட்யூல்டு அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ்க்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஸோ சமூக நீதி அப்போ தான் கரெக்டாக வந்து என்ன ஆகும், போய் ரீச் ஆகும். ஸோ ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமில் என்ன பண்ணாங்க, வல்னரபிள் செக்டார் என்னென்ன இருக்குது, அதில் இருக்க ஸ்கீம். நான் இங்கே ஸ்கீம்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க, நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி எடுக்கணும்னு தெரியாதுல்ல. இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னா, இப்போ மைனாரிட்டி ரிலேட்டடாக ஒரு டாபிக் வருதுன்னு மைனாரிட்டின்னு ஒரு ஷீட்டை போட்டு அதில் ஸ்கீம் 1 ஸ்கீம் 2ன்னு எழுதிட்டு இப்போ ரிமைனிங் பேஜ் இருந்தால் விட்டுருங்க, எழுதாதீங்க, அந்த பேஜ் எடுத்து தனியாக வைங்க. திருப்பி ஏதாவது நியூஸில் மைனாரிட்டி வேறு ஏதாவது இஷ்யூ, இப்போ உஸ்டாட் இருந்ததுன்னா உஸ்டாட் இந்த மாதிரி அடிஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டாபிக் வைஸாக நீங்கள் என்ன பண்ணணும், பிரிக்கணும். சப்ஜெக்ட் வைஸாக பிரிக்கணும், அதை நீங்கள் டாபிக் வைஸாக பிரிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சொசைட்டிக்கான ஜென்ரல் டீகோட் சிலபஸ். அப்போ என்னென்னா நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கோங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சொசைட்டி சோஷியல் ஜஸ்டிஸில் இருக்கிற டாப்பிக்கை சொசைட்டியில் போடுவாங்க, சொசைட்டியில் இருக்கிறத சோஷியல் ஜஸ்டிஸ் போடுவாங்க. இந்த மாதிரி மிக்சிங்லாம் நடக்கும். ஸோ அட்லாஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் எவர் இட் இஸ் நீங்கள் படிச்சிருங்க, கொடுத்துருக்க டாபிக்ஸ் என்ன பண்ணுங்கள், முடிச்சிருங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சோஷியல் ஜஸ்டிஸ் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணலாம், நம்ம GS 3யோட சிலபஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? ஸோ மேக்ரோ சிலபஸ் ஃபஸ்ட்டு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், மைக்ரோ சிலபஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.